வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோல ரோட் ட்ரிப் படத்தை பத்தி பார்த்தோம். அதோட பார்ட் 2 ரிலீஸ் ஆன ரோட் ட்ரிப் பீர் பாங் படத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் சொல்றேன் கேளுங்க. இந்த படத்துல ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருப்பான். அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பீர் பாங்ன்ற ஒரு கேம்ல பயங்கர அடிக்டா இருப்பானுங்க. அவனுங்க அந்த பீர் பாங்க விளையாடுறதுக்கு அவங்க இருக்க காலேஜ்ல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவானுங்க. போற வழியில இவனுங்க பண்ற லொல்லும் அட்டகாசமும் தாங்க இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தையும் நம்ம டாடு பிளிப் ஹேங் ஓவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாரு. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்தோட ஓபனிங்ல ஒரு யூனிவர்சிட்டி காமிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில நம்ம போன படத்துல பார்த்த அந்த அப்பாவி பையன் சுத்தி இருக்க பொண்ணுங்களை வெறிக்க பராக் பாத்துக்கிட்டு ஒரு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் பேரு கயல். இவன் அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒருத்தனை இவன் ஓட்டிட்டு வந்த காராலேயே ஏத்தி அவன் காலை நசுக்கிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்க வந்தவங்க பதறி போயிடுறாங்க. இவங்க கூட சேர்ந்து அந்த கயல் பையனும் ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா அந்த அடிப்பட்டவனுக்கு உண்மையான காலே கிடையாது. அவனோட கால் கட்ட கால் தான். அதுக்கப்புறமா அந்த கையில அங்க அட்மிஷனுக்கு வந்த எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சும்மா நான் அவங்கள பிராங்க் பண்ண தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்டவனை தூக்கி விட்டு அவனை அனுப்பிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா இந்த அட்மிஷனுக்கு வந்த எல்லாரையும் அந்த யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு வச்சு அந்த யூனிவர்சிட்டியோட அருமை பெருமையெல்லாம் சொல்றேன்னு மொக்க போட்டுட்டு இருப்பான். அதுல கடுப்பான அந்த அட்மிஷனுக்கு வந்த பொண்ணுல ஒருத்தி அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பி போறா. அவளை பார்த்து கையில செலகுட்டி நில்றி, உனக்கு இந்த இத்து போன யூனிவர்சிட்டியை பத்தி பேசுறது பிடிக்கலன்னா உனக்கு இந்த யூனிவர்சிட்டியில படிச்ச ஒருத்தனோட கருமாந்திரம் பிடிச்ச காதல் கதையை சொல்றேன் கேக்குறியான்னு சொல்லுவான். அதை கேட்டு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட அந்த காதல் கதையெல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பான். அந்த காதல் கதையில ஆண்டின்ற ஒரு பையன் தன்னோட சின்ன வயசுல இருந்து கேட்டின்ற பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் அந்த பொண்ணு அவளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. அது மட்டும் இல்லாம இவன் பேங்க் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு கேட்டியும் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தா. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டு வேற காலேஜ்ல படிக்கிறதுக்காக பிரிஞ்சு போனாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேர் மனசும் ஒன்னாதான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் நம்மளோட ஒற்றுமை குறையவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த சீன்ல இருந்து கட் பண்ணி ஆண்டியை காமிக்கிறாங்க. அவன் அப்படியே பிறந்த மேனியா ஒரு கிட்டார் எடுத்து டியூன் போட்டு பாடுறான். அதுக்கப்புறமா இவன் பாடுறதெல்லாம் இவனோட கேமரால வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணி வைக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ரூமுக்குள்ள ஆண்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிடறான். அவன் இருந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆன அவனோட ஃப்ரெண்டு, அட கருமம் முடிச்சவனை ஏன்டா இப்படி நிர்வாண பண்ணியா நின்னுகிட்டு இருக்க, இந்த கருமத்தெல்லாம் பார்க்க என் கண்ணெல்லாம் கூசுது, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை மூடிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா ஆண்டியும் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஓடி போன அந்த ஃப்ரெண்டை போய் பார்த்து அவன் கூட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஆண்டியோட ஃப்ரெண்ட், இங்க பாரு மச்சான், அதான் உன்னோட ஆள் இந்த காலேஜ்லயே இல்ல, பேசாம நீ இந்த காலேஜ்ல படிக்கிற எந்த பொண்ணு கூட சந்தோஷமா தப்பு பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு ஆண்டியும், இங்க பாரு மச்சான், என்னோட ஆளு கேட்டிய தவிர வேற யாரையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான். சொல்லி ஒரு செகண்ட் கூட இருக்காது. அப்படியே பக்கத்துல போயிட்டு இருந்த அழகான பொண்ணுங்களை ஓர கண்ணால பார்த்து சொல்லி விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்தவனே அவனோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான் இப்போதான் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு யோகிய சிகாமணி மாதிரியே சொன்ன, இப்போ கண்ணாலே காலாவதி ஆக்கிடுவ போலியேன்னு அவனை கலாச்சிட்டு அவன் கூட நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ எவனோ ஒருத்தனை மரத்துல கட்டி போட்டு அவனுக்கு நிறைய பேரோட சிறுநீரை வச்சு குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஆண்டியோட ஃப்ரெண்டு ஆண்டியை பார்த்து, அவனை நீ மட்டும் இப்படியே ஏகபத்தினி வர்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தனா உனக்கும் இந்த மூச்சா குளியல் நிலைமை தாண்டின்னு அவனை பிடிச்சி கலாச்சிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு கேட்டி வந்துடுறா. அவ ஆண்டியை பார்த்து வந்து ஆசையா கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு, நான் உன்னை பாக்கிறதுக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் என்னோட காலேஜ்ல இருந்து இந்த காலேஜுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டு குஷியான ஆண்டியும் அவளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அவ தங்க போற ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆண்டியோட ஃப்ரெண்டு ஆண்டியோட கேமராவை எடுத்து அவன் பிறந்த மேனியா கிட்டாரை வச்சு பாடிட்டு இருந்த அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ யூடியூப்ல எவனோ ஒருத்தன், நான் தானே பீர் பாங் விளையாட்டுலயே ஜித்தேன், என்ன ஜெயிக்க எவனாலே முடியாது, உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட வந்து போட்டி போடுங்கன்னு திமுறா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பான். ஏற்கனவே ஆண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பீர் பாங் விளையாட்ட பைத்தியக்காரத்தனமா விளையாண்டிட்டு இருப்பானுங்க. இந்த வீடியோ பார்த்து கடுப்பான ஆண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பயபுள்ளையோட திமிர அடக்கி இவனை ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அவன் கூட போட்டி போடணும்னா முதல்ல இவங்க ஊர்ல நடக்கிற பீர் பாங் கான்டெஸ்ட்ல ஜெயிச்சாகணும். அதுக்காக ஒரு பப்புக்கு போய் அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பீர் பாங்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நிறைய கப்பெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சு அதுல பீரை ஊத்திடுவாங்க. அந்த கப்புல சின்ன பால் எல்லாம் குறி பார்த்து போடணும். இந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த பப்புக்கு போய் அந்த பீர் பாங் விளையாட்ட பயங்கரமா விளையாடுறானுங்க. அப்படி விளையாடுற சாக்குல நிறைய சில்மிஷ சேடையெல்லாம் பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா இந்த வீடியோ சென்சார்ல தாங்க போகும். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவனுங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து கேட்டிக்கும் செம்ம கடுப்பா இருக்கும். ஆனா நம்ம மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டா ஆண்டி வருத்தப்படுவானேன்னு சொல்லிட்டு அதை எதையுமே வெளியே காமிச்சுக்காம அவனுங்க அந்த கேமை முடிக்கிற வரைக்கும் அவனுங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேமை பயங்கரமா விளையாண்டு ஜெயிச்சிட்டு ஃபைனல்ஸுக்கும் போயிடுவானுங்க. அப்ப அந்த பப்ல இருந்த ஒரு அழகான மாடலோட போஸ்டர் எடுத்து அந்த ஆண்டியோட ஃப்ரெண்டு சில சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ஆண்டி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து, மாமா இந்த போஸ்டர்ல இருக்கிறது என்னோட எக்ஸ் தான் மாமா, இவ பேரு ஜின்னா, இவளும் நானும் ஒரு காலத்துல எப்பெல்லாம் இருந்தோம் தெரியுமான்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். அந்த பிளாஷ்பேக்ல இந்த ஆண்டி பையில அந்த ஜின்னாவும் மறைவான இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாம்பு நுழைஞ்சிரும். அந்த பாம்பு அந்த ஜின்னா பொண்ண கொத்தையும் விட்டுரும். அதுக்கப்புறமா அடிப்பட்ட ஜின்னாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போகும்போது
போகுது. அவ ஆண்டியை பார்த்து உன் கூட பழகின சகுனமே சரியில்லை, இனிமே நம்ம 2 பேரோட லவ்வும் கட்டுடான்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிடுவா. இப்படி ஒரு கேவலமான பிளாஷ்பேக் ஆண்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆண்டியோட ஃப்ரெண்டு இங்க பாரு மச்சான், நீ இந்த ஜின்னாவே உஷார் பண்ணிடு, இவ கேட்டியோட சம அழகா இருக்கா, முதல்ல இவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ஆண்டியும் ஜின்னா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பீர்பாங் கான்டெஸ்டோட வெப்சைட்டுக்கு போய் ஜின்னாவை தேடிட்டு இருப்பான். கடைசியில ஜின்னாவை கண்டும் பிடிச்சிருவான். அப்ப ஆண்டி ஜின்னாவுக்கு நான் உன்னை ரொம்ப வருஷம் பார்க்காம ஏங்கி போயிருக்கேன், நான் உன்னை உடனே பார்க்கணும்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுறான். இன்னொரு பக்கம் ஜின்னா குளிச்சுக்கிட்டு இருப்பா. அவ அந்த மெசேஜ் வந்த சவுண்டை கேட்ட உடனே எவன்டா அது நமக்கு இந்த நேரத்துல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு யோசிப்பா. உடனே தலையை கூட தோத்தாம ஈர துண்டை கட்டிட்டு வந்து அந்த மெசேஜை படிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த ஆண்டி பையன் ஜின்னாவை பார்க்கணும்னு மெசேஜ் பண்ணிருப்பான். அதை பார்த்த உடனே ஜின்னாவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவா. அவளும் நானும் உன்னை பார்க்க ரொம்பவே ஆசைப்படுறேன், நான் இப்போ நடக்க போற பீர்பாங் கான்டெஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ வேணா என்ன பார்க்க இங்க வரியான்னு மெசேஜ் பண்ணிடுவா. அதை ஆண்டியும் படிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த கான்டெஸ்ட்ல தான் ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாட வேண்டியதா இருக்கும். அப்ப ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஆண்டியை பார்த்து மச்சான் உனக்கு லக்கு தான் போ, ஒரே நேரத்துல அந்த கேமை விளையாண்ட மாதிரி ஆச்சு, உன்னோட பழைய ஆள் ஜின்னாவை பார்த்த மாதிரி ஆச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆண்டி அதெல்லாம் சரிதான்டா மாமா, ஆனா இந்த கான்டெஸ்ட் நடக்கிற இடம் நம்ம இருக்க இடத்துல இருந்து ரொம்ப தூரம் இருக்குடா, நம்ம அங்க போறதுக்கு நம்ம கிட்ட சல்லி பைசா கூட கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஆண்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நமக்கு ஸ்பான்சர் பண்ண எந்த முட்டா பையன் கிடைப்பான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் ஆண்டியும் மத்தவங்களையும் பார்த்து மச்சான் நமக்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு இன்ச்சவன் இருக்கான்டா, அவனோட அப்பன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், அவன் ஒரு நாட்டையே புடிச்சு சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு போய் நம்ம வேணா காசு கேட்டு பார்க்கலான்னு அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போனா அந்த வீட்டோட ஓனர் கிட்ட மச்சான் நான் உனக்கு நிறைய பொட்டலத்துல போதை மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்டா, உன்னோட வீட்டு வாசல திறந்தனா உனக்கு நான் அதை கொடுத்துட்டு போயிடுவேன், அந்த வீட்டோட கேட்டை ஓபன் பண்ண சொல்லுவான். அதை கேட்ட அந்த வீட்டு ஓனரும் தன்னோட செக்யூரிட்டி எல்லாம் விட்டு ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் செக் பண்ணி உள்ள கூட்டு வரான். இவன் பேரு அராஸ். இவன் ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆண்டியோட ஃப்ரெண்டு அந்த அரசை பார்த்து எங்க பாரு மச்சான், நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல டீல் கொண்டு வந்திருக்கோம், நாங்க எல்லாரும் பீர்பாங் விளையாட போறோம், அதுக்கு மட்டும் நீ ஸ்பான்சர் பண்ணனா அந்த பணம் உனக்கு டபுளா வந்து சேரும்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா முன்னாடி உன்னோட பேரு பெருத்து போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான அராசும் இங்க பாருங்கடா எங்க அப்பனை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அந்த காசுல இருந்து சல்லி பைசா நான் உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்ப ஆண்டி தன்னோட போன் எடுத்து நாங்க பீர்பாங் விளையாட மட்டும் போல, நான் என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டையும் தான் பார்க்க போறேன், அவ செமையா இருப்பான்னு அவளோட அழகான போட்டோ எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்து அராசும் வாயில ஜொல்லு ஊத்திக்கிட்டே நீங்க இந்த பொண்ணை பார்க்க போறீங்களா, அப்படின்னா நான் உங்களுக்கு பணம் தரேன், ஆனா மவனுங்களா நீங்களாம் சொன்னது பொய்யா இருந்துச்சு, எங்க அப்பனோட ஆளுங்களை விட்டு உங்களோட நொங்க எடுத்துருவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா ஆண்டியா அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து சரி நம்ம எதுக்கு இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம என்னோட போட் எடுத்துட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு போலான்னு சொல்லுவோம். அந்த நேரம்னு பார்த்து சிஐஏல இருந்து ஆளுங்க வந்து அந்த இடத்த சுத்து போடுறானுங்க. அதுக்கப்புறமா அரசோட சேர்த்து ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அப்படி கூட்டு போய் அவனுங்களை கொடுமைப்படுத்துறேன்ற பேர்ல காமெடி பண்ணுவாங்க பாருங்க, வேற லெவல் ஃபன் தான் போங்க. மிக கூர்மையான சில பல ஆயுதங்கள்லாம் எடுத்து அவனுங்களோட மர்மமான இடத்துல விட்டு கொடுமைப்படுத்துவானுங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே பயங்கர சிரிப்பா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சிஐஏ ஆளுங்கெல்லாம் இந்த அரசுக்கும் இவனோட அப்பனுக்கும் சுத்தமா ஆகாது, இவனோட அப்பா இவனை தனி தெளிச்சு விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே அந்த அரசியும் அவன் கூட இருந்த ஆளுங்களையும் அங்கிருந்து தொத்தி விட்டுருவாங்க. அப்ப ஆண்டி கேட்டி கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அப்ப கேட்டியும் நீ எதுக்காக ஒன்னும் அங்க இருக்க, சீக்கிரம் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லுவா. ஆனா ஆண்டி நாங்க அந்த பீர்பாங் கேமை முடிச்சுட்டு தான் வருவோன்னு ஒத்த கால நின்னுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரசை பார்த்து உன்ன மாதிரி ஒரு வெத்த சோரை நம்பி வந்தோம் பாத்தியா, எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும்னு அவனை அங்கேயே அத்து விட்டுட்டு போக பார்ப்பாங்க. ஆனா அந்த அரசு அடே என்ன தனியா விட்டு போகாதீங்கடா, எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்லைன்னு அவங்க கூட ஓட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டாக்ஸி டிரைவர் கண்ணில் மண்ணத்தை விட்டு அவனோட டாக்ஸியை திருடிட்டு போன் பேசிட்டு இருந்த ஆண்டியையும் அந்த கார்ல தூக்கி போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பானுங்க. போற வழியில அந்த அரசுக்கு சூச்சு முட்டிக்கிட்டு வரும். அவனோட அவசர கதியை தணிக்கிறதுக்காக ஒரு கிளப்புக்குள்ள போய் பூந்துடுறான். ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வேற வழியே இல்லாம அவன் கூட அந்த கிளப்புக்குள்ள போறாங்க. அப்ப ஆண்டிக்கு கேட்டிக்கிட்டே இருந்து கால் வருது. அவனும் அந்த கால் அட்டன் பண்ணி கேட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ கேட்டி ஆண்டி தான் பக்கத்துல இல்லாத கோவத்துல என்னென்னவோ பேசிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த அரசும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிளப்புக்குள்ள போனா அரச பிஸ் அடிக்க விடாம அந்த கிளப்ல இருந்த ஒரு பல்கான பீம் பாய் இங்க பாருங்க தம்பிங்களா, இந்த கிளப் ஒன்னும் பப்ளிக் டாய்லெட் எல்லாம் கிடையாது, இங்க வந்ததான் வந்துட்டீங்க, இங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவான். அதை கேட்ட இவனுங்களும் இவன் என்னதான்டா சொல்ல வரான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போதான் இந்த பசங்களுக்கு தெரிய வரும் இது சாதாரண கிளப்பே கிடையாது, இது ஒரு ரெட் லைட் ஏரியான்னு. அந்த பீம்பாயும் இந்த பசங்களை நிறைய பொண்ணுங்க கிட்ட அனுப்பிச்சு வைப்பான். ஏற்கனவே அவசர கதியில இருந்த அரசு தான் கிட்ட வந்த ஒரு பொண்ணு மேல சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவான். அதை பார்த்து கடுப்பான அந்த பீம்பாயும் அந்த அரசோட சேர்ந்து அவன் கூட வந்த எல்லாரையும் அந்த கிளப்பை விட்டு ஓட ஓட விரட்டுறான். வெளியே போன் பேசிட்டு இருந்த ஆண்டியும் இவனுங்க ஓடி போறத பார்த்து காலை கட் பண்ணிட்டு இவனும் தலை தெறிக்க ஓடுறான். ஒரு வழியா இவனுங்க எல்லாரும் அந்த பீம்பாய் கிட்ட இருந்து தப்பிச்சு அவனுங்க ஆட்டையை போட்டு கார்ல ஏறி போயிட்டு இருப்பானுங்க. அப்படி போற வழியில ஒரு அழகான பொண்ணு தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப இவனுங்க எல்லாரும் அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லிஃப்ட் வேணுமான்னு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணும் சரி என்ன நீங்களே டிராப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துப்பா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வண்டியை நிறுத்துறாங்க. அப்படி அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா அவங்க லிஃப்ட் கொடுத்த அந்த பொண்ணு டப்புன்னு தான் ஷூக்குள்ள இருந்த ஒரு கன்
எடுத்து அந்த கடையோட கல்லாப்படியில உட்காந்து மிரட்டி அங்க இருந்த பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு அந்த கடையை விட்டு வெளியே ஓடி போயிடுறா. அந்த கடையோட கல்லாப்படியில இருந்தவனும் அங்க இருந்து ஒரு கண்ணை எடுத்துட்டு அந்த பொண்ணையே விரட்டி போறான். வெளியே போன அந்த பொண்ணும் டப்புன்னு இந்த பசங்க எடுத்துட்டு வந்த காரை ஆட்டைய போட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவா. அதுல கடுப்பான அந்த கடைக்காரன் கண்ணை எடுத்துட்டு நேரா உள்ள போய் அந்த பொண்ணு கூட வந்து அந்த பசங்களை மிரட்டலான்னு போவான். அந்த கடைக்காரன் உள்ள வரத பார்த்து ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்கிட்ட மாட்டினா நமக்கு பால் ஊத்திர வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பின்பக்கமா தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த கடைக்காரன் கண்ணை எடுத்துட்டு இவனுங்களை துரத்திட்டு வரான். அப்போ ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சு அங்க இருந்து ஓடி போயிடுவானுங்க. அதுக்கப்புறமா அனாதையா இருக்க ஒரு ஹைவேஸ்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு பஸ் இவனுங்களை பார்த்து நிக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு இறங்கி வர. அவ ஆண்டியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து என்ன கண்ணுங்களா லிஃப்ட் வேணுமான்னு கேட்பா. அதை கேட்டோன்னே இவனுங்க எல்லாரும் ஆமா தெய்வமே எங்களுக்கு லிஃப்ட் வேணும், தயவு செஞ்சு எங்களை இந்த இடத்த விட்டு கூட்டு போடுன்னு கால விழாத குறையா கெஞ்சி அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில இந்த பசங்க கிட்ட இருந்து கார் ஆட்டைய போட்டு போன அந்த பொண்ணை போலீஸ்காரங்க மடக்கி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ இவன் நம்மள போட்டு கொடுத்துட்டானா காரை திருடினதுக்காக நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களேன்னு பயந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிஞ்சு பானுங்க. அதுக்கப்புறமா ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பஸ்ல இருந்து ஆளுக்கு ஒரு பொண்ணோட லவ் செட் ஆயிடும். இப்படியே இவங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட் ஆயிடுது. அப்போ அந்த அரசு நான் இந்த பஸ்ஸை ஓட்டுறேன்னா அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருந்த பொண்ணை தூரமா போ சொல்லிட்டு இவன் அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருப்பான். அப்போ போர் அடிக்குது, யாருக்காச்சும் கால் பண்ணி கல்ல போடலாமான்னு யோசிப்பான். அதுக்கப்புறமா பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்றான். அந்த காலையும் ஒரு பொண்ணு எடுத்து பேசுவா. அவகிட்ட இந்த அரசு பையன் ரொம்ப சில்மிஷமா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் அந்த காலை பேசிக்கிட்டு தன் கையை வச்சு சில சித்து வேலைகள் பண்ணிக்கிட்டு பஸ்ஸை ஓட்டிட்டு போவான். அப்படி ஓட்டிட்டு போகும்போது அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு மிருகத்து மேல அந்த பஸ் மோதிடும். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் நின்று போன அந்த பஸ்ஸை ரெடி பண்ணி ஆளுக்கு ஒருத்தரா அந்த நைட்டு ஃபுல்லா அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு போறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பஸ்ஸை ஆண்டியோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஆண்டியோட அம்மா கையால நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஆண்டியோட வீட்லயே தங்கிடுறாங்க. அப்போ ஆண்டி கேட்டி கால் பண்ணி அவளை சமாதானப்படுத்தலாம்னு நினைப்பான். அதுக்கு கேட்டியும் அதெல்லாம் நான் ஒன்னும் மனசுல வச்சுக்கலடா, நான் அதை எப்பயோ மறந்துட்டேன். இப்போ யூடியூப்ல நீ இறந்த மேனியே ஒரு பாட்டு பாடல, அதை பார்த்து தான் உழுந்து உழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோடனே ஆண்டியும் செம கடுப்பாய் அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த முந்திரி கொட்டை மூக்கம் தான் நம்ம பாடினதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டை திட்டலான்னு போறான். அங்க போனா அந்த முந்திரி கொட்டை மூக்கம் அந்த பஸ்ல இருந்த ஒரு பொண்ணு கூட கடலை போட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்னு நினைப்பான். அதுக்குள்ள ஆண்டி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போகுது அந்த முந்திரி கொட்டை மூக்கனை பிடிச்சி அசிங்க அசிங்கமா திட்டுறான். ஏன்டா நான் ஏன்னா பிறந்த மேனியா பாடிட்டு இருந்த பாட்டை வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி என் மானத்தையே வாங்கிட்டு ஏடான்னு பச்சை பச்சையை திட்டிட்டு இருப்பான். இப்படியே மறுநாள் காலையில விடியுது. ஆண்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த பஸ் எடுத்துட்டு அந்த பீர்பாங் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருப்பான். ஒரு வழியா அந்த பீர்பாங் நடக்கிற காம்படிஷனுக்கு போய் அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஜென்னாவே மீட் பண்ணிடுறான். அப்ப ஜென்னா ஆண்டிய பார்த்த சந்தோஷத்துல அவனை ஒரு ஸ்டேஜ் கூட்டு போய் ஆண்டிய பாட சொல்றா. அதை கேட்ட ஆண்டியும் செம குஷியாய் அங்க இருக்க மைக் எடுத்து கத்தி பாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஜென்னா ஆண்டிய பயங்கரமா கட்டி புடிச்சு கிஸ் பண்றா. இதையெல்லாம் அந்த முந்திரி கொட்டை மூக்க மறுபடியும் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜென்னாவும் ஆண்டியும் ஒரு கேரவன்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜென்னா ஆண்டிய ஆசையா கிஸ் பண்ணி அவங்க கூட கசமுசா பண்ணலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா ஆண்டி அவளை தடுத்து நான் இப்போ கேட்டின்ற ஒரு பொண்ணை சின்சரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளை தவிர நான் வேற யாரையும் அப்படி பாக்கலன்னு சொல்லிடுவான். உடனே ஜென்னாவும் சரி பரவாயில்ல நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த கேரவனை விட்டு வெளியே போயிடுவா. இன்னொரு பக்கம் கேட்டி அந்த முந்திரி கொட்டை மூக்க அப்லோட் பண்ண யூடியூப் வீடியோ பாத்துட்டு இருப்பா. அதுல ஆண்டி அந்த ஜென்னா கிஸ் பண்றது முத கொண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை பார்த்து கடுப்பான கேட்டியும் மறுபடியும் ஆண்டி மேல கோச்சுப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டியும் கேட்டி கிட்ட பேசலாமே அவளுக்கு கால் பண்ணுவான். அந்த கால் எடுத்த கேட்டியும் ஆண்டி கிட்ட அட துரோகி பையில உன்னோட வண்டவாளத்துல நான் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன்டா, என்ன ஏமாத்தி என்கிட்ட போய் சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன், இனிமே உன் பேச்சு காடான்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவா. இதனால ஆண்டியும் செம டென்ஷன் ஆயிடுவான். உடனே அந்த முந்திரி கொட்டை மூக்க நான் போய் பார்த்து திட்டலான்னு போவான். அப்படி போய் பார்த்தா அந்த முந்திரி கொட்டை மூக்க அவன் கரெக்ட் பண்ண அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சில சென்சார் வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். மறுபடியும் இந்த ஆண்டி சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போய் அடே முந்திரி கொட்டை மூக்கா எதுக்காகடா ஜென்னா என்ன கிஸ் பண்ண வீடியோவை யூடியூப்ல போட்டு என்னையும் கேட்டியும் பிரிச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த முந்திரி கொட்டை மூக்க இருந்த அவசரத்துக்கு ஆண்டிய பார்த்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மச்சான், இங்க இருந்து முதல்ல ஓடி போயிடுன்னு அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறமா இவன் பண்ணிட்டு இருந்த வழியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆண்டியும் செம கடுப்பாய் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து கேட்டி கால் பண்ணலான்னு ரொம்ப நேரமா அவளோட காலை ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா கேட்டி அவனோட காலை எடுக்க மாட்டா. இன்னொரு பக்கம் கேட்டி ஆண்டிய பாக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஆண்டி இருக்க இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஆண்டி கேட்டி தன்னோட காலை எடுக்கலன்ற சோகத்துல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம போதையை ஆண்டிய செமையா கலாச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பீர்பாங் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ யூடியூப்ல சீன் போட்டு பேசியிருந்த அந்த பையனும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கு வந்திருப்பான். அவன் ஆண்டியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து இங்க பாருங்க பொடி பசங்களா, உங்களால இந்த காம்படிஷன்ல நான் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே முடியாதுன்னு திமிரா பேசுவான். அதை கேட்ட ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸும் வேற லெவல்ல அந்த பையனை வச்சு கலாச்சி செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த காம்படிஷனும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையன் செம லீடிங்ல விளையாண்டுட்டு இருப்பான். அவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த கேமை பயங்கரமா விளையாண்டுட்டு இருப்பாங்க.
இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜென்னா தன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவளோட ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸில கேட்டி வந்து இறங்குறா. அவ ஜென்னாவை பார்த்து ஆண்டி எங்கன்னு கேப்பா. ஜென்னாவும் கேட்டிய பார்த்து நீதான அந்த புள்ள, நீ ரொம்ப கொடுத்து வச்ச, ஆண்டி உள்ளதான் இருக்கான், அவன் கூட போய் ரொமான்ஸ் பண்ணுன்னு அவகிட்ட சொல்லிட்டு கேட்டி வந்த கார்லயே இவ ஏறி கிளம்பி போயிடுறா. கேட்டியும் உள்ள வந்து ஆண்டிய மீட் பண்றா. அப்ப ஆண்டி கேட்டிய பார்த்து அம்மா தாயே என்ன மன்னிச்சிரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல, நான் அவளை கிஸ் மட்டும் தான் பண்ணேன்னு கால விழாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கு கேட்டியும் நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன், நீயும் அதை யோசிக்காத, பேசாம போய் இந்த கேமை விளையாண்டு ஜெயிக்கிற வழிய பாருன்னு அவனை அனுப்பிச்சு வச்சிருவா. அந்த பீர்பாங் கேம்ல அந்த சீன் போட்டுட்டு இருந்த பையன் தான் லீடிங்ல இருப்பான். ஆண்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னு சேர்ந்து அந்த பையனுக்கு டஃப் கொடுத்து விளையாடி ஜெயிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்திலே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கடுத்து ஆண்டி பீர்பாங் பத்தி பாட்டு பாடி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணியே பெரிய ஆள் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் கேட்டியும் நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிடுவா. அதுக்கப்புறமா கேட்டியும் ஆண்டியும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கையில அவன் சொன்ன கதையெல்லாம் கேட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணையை கரெக்ட் பண்ணிடுறான். அட அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண கூட பரவாயில்லைங்க, கேடி பையன் அந்த பொண்ணோட அம்மாவே சேர்த்து கரெக்ட் பண்ணிடுவான். இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.